என் பேர் நிஷா. நான் கல்யாணம் முடிஞ்சு எனக்கு குழந்த வாய்ப்பு கம்மி அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க. இங்கே இருந்து நான் ப்ரேயர் ஆயில் வாங்கி குடித்த 1 மாதத்துல எனக்கு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்லதொரு குழந்தையை பெற்றெடுத்தேன். அற்புதம் செய்த இயேசு சுவாமிக்கு நன்றி. அதோடு நானும் சாட்சி சொல்லுவேன் என்று பொருத்தனை பண்ணினேன். அற்புதம் செய்த இயேசு சுவாமிக்கு நன்றி. சுத்த நாம மகிமைப்படுவதாக. என் பேர் மெல் ரோஸ், ஊர் கடியப்பட்டனம். கடந்த மாதம் 9ஆம் தேதி மகன் வெளிநாட்டுக்கு கடந்து செல்வதற்காக ஒழுங்குகள் செய்யப்பட்டு இருக்கிற வேளையில் 3ஆம் தேதி அவன் பைக்கில் இங்கே நாகர்கோவில் வந்துவிட்டு வீட்டுக்கு கடந்து வரும்போது எதிர்பாராத விதமாக கங்காடிய பக்கத்தில் ஒரு கார் மோதினதில் மகன் தூக்கி வீசப்பட்டான். அந்த இடத்துல அவன் தூக்கி வீசப்படுகிற வேளையில் முன்புறமாக ஒரு போஸ்ட் இருந்ததை அவன் பார்த்துருக்கான். இதை விட நம்முடைய ஜீவன் போனது என்று பிள்ளை அழுதுட்டு அந்த கண்ணை மூடிட்டான். சிறிது நேரம் கழித்து பார்க்குற நேரம் அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வீசி எறியப்பட்டு அந்த போஸ்ட்டில் மோதாதபடி தேவன் அவனை பாதுகாத்தார். அவன் உடுத்திருந்த துணிகளை எல்லாம் துண்டு துண்டாக கீற போச்சு. அவன் வரும்போது வேறு துணி எடுத்து போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஆனால் அவனுடைய சரீரத்தில் எந்த ஒரு சேதம் இல்லாதபடி தகப்பன் ஆச்சரியமாய் மகனை பாதுகாத்து கடந்த 9ஆம் தேதி அவன் வெளிநாட்டுக்கு கடந்து செல்ல அவன் கிருபை செய்தார். இந்த அற்புதத்தை செய்த ஆதி தேவனுக்கு கோடி நன்றி. எங்களுக்காக ஜெபித்த ஊழியக்காரருக்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் சலீன். நான் பார்வபுரத்துலேருந்து வந்திருக்கிறேன். கடந்த முழுவரவு ஜெபத்தோடு நாங்கள் தொடர்ந்து எங்கள் குடும்பமாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாங்கள் வந்ததில்லை. கடந்த 4ஆம் தேதி பாஸ்டரை பார்த்து தனி ஜெபத்தில் நானும் என் மனைவி பிள்ளைகளுமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். காரணம் என்னென்னா, என்னுடைய மனைவிக்கு பிசாசினுடைய போராட்டங்கள், செத்த ஆவிகளின் கிரியைகள் எல்லாம் அவளுடைய இதயத்தில் இருக்கிறது. அது 10-13 வருடமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதுனால பாஸ்டரை பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தோம். பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக 85 நாட்களுக்குள்ளால் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதன் மூலமாக கர்த்தாவை நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி எங்களுக்கு அபிஷேக எண்ணெய் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அடுத்த நாள் அற்புதத்தின் நாள். இன்றைக்கு நடக்கிற மாதிரி அற்புதத்தின் நாள். அந்த அற்புதத்தின் நாளுக்கு நாங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் என்னுடைய காலில் ஒரு புண்ணு இருந்து, சாதாரண புண்ணு தான் இருந்தாலும் நான் இஎஸ்ஐ அப்படின்லாம் போய் மருந்தெல்லாம் வாங்கி அந்த மருந்து தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு அந்த புண்ணு பயங்கரமான ஒரு வலி, என்னால் தாங்க முடியாத வலி. அன்னைக்கு நான் வர முடியுமா என்பது கூட சந்தேகமாக இருந்தது. காரணமே நான் நினச்சேன் இது பிசாசினுடைய போராட்டமாக தான் இருந்தது. நேற்றைக்கு அபிஷேக எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு போனோம். அந்த கூட்டத்துக்கு போனால் இந்த விடுதலை ஆயிடுவான்னுங்கிற ஒரே எண்ணத்தினால அந்த பிசாசு என்ன வர விடலை. காரணம் என்னென்னு சொன்னால், நான் வராமல் இருந்தால் பிள்ளைங்க வரமாட்டாங்களே அப்படின்னு உள்ள இதனால் என் காலை முடக்கிச்சு. இருந்தாலும் எப்படியாவது வர வேண்டும் என்று ஆசையோடு நான் ஓடி வந்தேன். கூட்டத்தில் குடும்பமாக கலந்துக்கிட்டோம். நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் ஜெபம் பண்ண என்னால் முடியலை. அவ்வளவு வலி, காலெல்லாம் சரியான வலி. அன்னைக்கு பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, வியாதி உள்ளவங்க எல்லாம் இந்த பக்கமாக வாங்க, பிசாசு பிடித்தவங்க எல்லாம் இந்த பக்கமாக வாங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துலையும் பாஸ்டர் ஐயா சொல்கிறாங்க, நான் இதுவரைக்கும் அற்புதத்தின் நாளில் இதுபடி ஒரு கூட்டத்தில் யாரையும் கூப்பிட்டதில்லை. இன்றைக்கி ஏன் கூப்பிட்றேன்னா ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதும் கூட நான் நினச்சேன், ஆண்டவரே என்னுடைய வியாதிக்காகத்தான் நீங்கள் இன்றைக்கி பாஸ்டர் மூலமாக கூப்பிட்ருக்கீங்கன்னு நினச்சேன். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துலையும் கூட அன்னைக்கு எனக்கு நல்ல வலியாக தான் இருந்தது. நான் மறுபடியும் போய் உட்காந்துக்கிட்டேன். என் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு கடைசி ஜெபம் வரைக்கும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. நான் ரொம்ப வேதனையோடு நான் இருந்தேன். ஆண்டவரே, ஆசீர்வாத ஜெபமும் முடிந்து விட்டதே, நான் என்ன செய்வேன், நான் ஏமாற்றத்துடன் தான் போக வேண்டுமா என்று நினைத்து கொண்டு அப்படியே நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது பாஸ்டர் ஐயா தனியாக எல்லாருக்குமாக அபிஷேக எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தேன். மனைவி பிள்ளைகளை உடனே கூப்பிட்டேன், வா, அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாலே போதும், நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கூட்டி வரும்போது எல்லோரும் என் பிள்ளைக்கும் என் ஒய்ஃபுக்கும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணியாச்சு. எனக்கு கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் பிசாசு என் மனைவி மூலமாக அவருடைய பாஸ்டர் கையை தட்டி விட்டுச்சு. கையை தட்டி விட்டதுக்கு அப்புறமும் பாஸ்டர் அவர் திரும்பி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, தெரியாமல் பட்டிருக்கோன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் எனக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு என்னை அனுப்புனாங்க. நான் எந்த இடத்துல இருந்தனோ அதே இடத்துல போய் நின்றுட்டு அந்த தலையில் இருந்த எண்ணெயை ஃபுல்லாக என் காலில் தடவினேன். தடவிக்கிட்டு சொன்னேன், என் இயேசுவே, இந்த எண்ணெய் காய்ந்து போகிறதுக்குள்ளால் எனக்கு இந்த வலி முற்றிலும் மாறணும்னு சொன்னேன். அற்புதத்தின் நாள் உண்மையிலேயே அது எனக்கு ஒரு அற்புதத்தின் நாளாகவே அமைந்தது. காரணம் என்றால் 6 மணிக்கு முன்னால் அந்த வலி எங்கே போனதுன்றே எனக்கு தெரியவில்லை.
இன்று வரைக்கும் நான் அந்த காலில் எந்த ஒரு மருந்தும் போடவில்லை. அந்த அன்றைக்கு தீர்ந்த வலி தான் இன்றைக்கு இதுவரைக்கும் எனக்கு அந்த வலி வந்ததே இல்லை. அதற்காகவும் எனக்காக ஜெபித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிகவும் நன்றி செலுத்தி என்னுடைய இந்த ஸ்தோத்திரத்தோடு இதை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். போன அற்புதத்தின் கூட்டத்தின் நாளன்று நான் இங்கு வந்திருந்தேன். முதல் முறையாக ஜபக்குறிப்பை வாங்கி என்னுடைய தங்கையின் திருமணத்துக்காக எழுதி கொடுத்திருந்தேன். கர்த்தர் இந்த மாதம் 29ஆம் தேதி திருமண நாளை ஆயத்தம் பண்ணி தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களும் எங்கள் இல்லங்களுக்கு ஜபிக்க வந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே மகிமையடைவாராக. ஆமென். என் பேர் ஸ்ரீகலா. நான் ப்ரொமோஷனுக்கு வேண்டி பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுட்டு போனேன். ஏசப்பா சொன்னபடியே எனக்கு ப்ரொமோஷன் தந்தார். ஜெபிச்ச பாஸ்டருக்கும் ப்ரொமோஷன் தந்த ஏசப்பாவுக்கும் நன்றி. சுவிசேஷம் 10வது அதிகாரம் 51வது வசனத்துக்கு நேராக திருப்பப்படட்டும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 51வது வசனம். வேதம் என்ன சொல்கிறது? இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் இயேசு அந்த மனுஷனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ இருக்கிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய செய்தியினுடைய சாரம், ஆண்டவராகிய இயேசு கேட்கிற ஒரு கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அல்லேலூயா. இதனுடைய பின்னணிய சம்பவம் சொல்வதல்ல என்னுடைய செய்தி. கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய போஜனம் என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் ஒரு கேள்வி கேட்கிறது. பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், ஏகநித்தியானந்த சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தெய்வம், அற்புதமானவர், ஆச்சரியமானவர், நல்ல மருத்துவர், சிறந்தவர், உயர்ந்தவர், 1000 10,000 பேர்களில் சிறந்தவர், வானாதி வானங்களும் கொள்ளாதவர், பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிற தெய்வம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஆச்சரியமான தெய்வம் மனுக்குலத்தை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, மனுக்குலமே, உலகமே, கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளே, கஷ்டப்படுகிறவர்களே, பாட அனுபவிக்கிறவர்களே, வியாதிப்பட்டிருக்கிறவர்களே, நொந்து போயிருக்கிறவர்களே, வாழ்க்கையில் வறட்சியை கண்டு துவண்டு போயிருக்கிறவர்களே, இந்த உலகத்தின் நிந்தைகள், பரியாசங்கள், அவமானங்களை சந்தித்து வாழ பிடிக்கலன்னு சொல்லி வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போய் விரக்தி அடைந்திருப்பவர்களே, ஐயா உழைத்தும் பலன் இல்லை என்று சொல்லுகிறவர்களே, சம்பாதித்தும் அந்த பணம் வீட்டிலே தங்கவில்லை என்பவர்களே, தலைமுறைகளின் வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியவில்லையே என்று ஏங்குகிறவர்களே, நித்தமும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் வடித்து, இயேசுவே என் கஷ்டகாலத்தை காண மாட்டீரா? என் வேதனை உமக்கு அறியாமல் புரியாமல் இருக்கிறீரோ? நீர் என் சத்தத்தை கேளாதவர் போல் இருக்கிறீரோ என்று சொல்லுகிறவர்களே, கேட்கிறவர்களே, ஜெபிக்கிறவர்களே, மனுக்குலமே, என்னை நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தட்டு தடுமாறி இருந்த ஆவியின் செழிப்புகள் எல்லாம் இல்லாமல் போய் வறண்டு வறட்சியை அனுபவித்துக் கொண்டு நொந்து போய் சுக்குநூறா நொறுங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களே, வேதனையும் கண்ணீரும் தான் எனக்கு இரவு பகல் உணவாக இருக்கிறது என்று சொல்லி நோவு அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லவர், நித்திய சத்தியபரர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேள்வி மனுக்குலத்தோடு சில நேரங்களில் கேட்பார்கள். ஏதாகிலும் உதவிக்காக ஒரு அதிகாரியோடு செல்லுகிறோம். அந்த அதிகாரியினுடைய ஈவு இரக்கத்துக்காக அவரோடு பேசுறப்போ
சார் நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? நான் என்ன வேணா செய்யறேன், காரியத்தை முடிச்சு கொடுங்கன்னு சொல்றேன். ஐயா யார்கிட்ட போனாலும் இதுதான், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன், தயவு செஞ்சு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருங்க என்றெல்லாம் உலகம் மாறி 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 சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் இந்த கேள்வி கேட்கிறது. அப்படி ஒரு மனிதன் உங்களோடு இந்த கேள்வி கேட்கவில்லை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், ஐயா ஆண்டவராகிய கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லா நன்மையின் புகலிடம், மாட்சிமைக்கும் மேன்மைக்கும் சொந்தக்காரர் உங்களோடு கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விருப்பம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும், ஏதோ ஆண்டாண்டுகளாய் முடங்கி கிடக்கிற ஒரு காரியத்துக்கு பதில் வர வேண்டும், உன்னை சுக்குநூறாய் அழித்துக் கொண்டிருக்கிற ஒரு பயங்கரத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை வேண்டும், ஏதோ ஒன்று உனக்கு அவசியம். உன் இருதயத்திற்குள்ளே நீ அதை வைத்து வைத்திருக்கிறாய். இதை சொல்லவும் முடியவில்லை, கேட்கவும் முடியவில்லை. கேட்டா கொடுப்பாரா, கொடுப்பாரோ இல்லையோ தெரியலையே. ஆண்டவர் செய்வாரா? வேணா, கேட்க வேண்டாம். நீ வாய் திறந்து கேட்காத பலவைகள். தேவனுடைய பிள்ளைகளே, நீ பலதை உன் இருதயத்திலே வைத்துக் கொண்டு கேட்கலாமா கேட்க கூடாதா, ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா, சொல்லாமா சொல்லக்கூடாதா என்றெல்லாம் உன் இருதயத்தின் அந்தரங்கத்திலே சில காரியங்களை வைத்து தேவனுடைய பிள்ளையாகி நீ அழுது தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, யாரின் இருதயத்தை அறிவார்? என் இருதயத்தின் ஆழத்தை யார் அறிவார்? என் விண்ணப்பம் தெய்வத்துக்கு புரியுமோ? என் விண்ணப்பத்தில் சத்தம் தெய்வம் அறிவாரோ? என் இருதயத்தின் அந்தரங்கத்தில் இருப்பதை தெய்வம் அறிய முடியுமா என்ற கேள்வியோடு தான் வந்திருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா? அம்மா, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் அதை உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுப்பா. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லவராகிய இயேசு இந்த கேள்வியை உங்களோடும் என்னோடும் கேட்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளையை வேத புஸ்தகத்தில் இப்படி இதே கேள்வி எழுதப்பட்டிருக்கிற சில சம்பவங்களை வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அவற்றை தியானம் செய்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்பார், எந்த நிலையில் நம்முடைய வாழ்வு இருந்தால் இந்த கேள்வியை கேட்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னதான் விரும்புகிறோமோ அதை கொடுப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, யாரோடு சொல்லி கேட்க முடியாத ஒரு காரியம் உங்க இருதயத்துல வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஜெபிச்சு கூட நீங்க இன்னும் ஆண்டவர் இதை தாங்க நீங்க கேட்கல. ஆனா இந்த காரியம் நடக்கணும். இந்த காரியம் நடக்குமா? இந்த காரியத்தை எப்படி சொல்றது? நம்ம கேட்கிறதுக்கு தகுதிதானா என்றெல்லாம் நீ யோசித்து விட்டு அது உன் இருதயத்தில் வைத்திருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, என்னை ஆண்டவர் உன்னை பார்த்து நீ சொல்லாமலே ஆண்டவர் உன் இருதயத்தில் நீ நினைத்திருப்பதை, உன் இருதய அந்தரங்கத்தில் பதித்திருப்பதை உனக்காக கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். கர்த்தராகிய தேவனை செய்ய போகிறார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை செய்ய போகிறார். அதற்காக தான் இந்த கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை கேட்டு தன் வாழ்க்கையில் நன்மை பெற்ற பலர் வேத புஸ்தகத்திலே நாம் சரித்திரங்களாக பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, சம்பவங்களாக பார்க்க முடியும். அதை ஒவ்வொன்றாய் உங்கள் கவனத்துக்கு முன்னால் நிறுத்துகிறேன். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது. வாசிங்க பாஸ்டர். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு, எவர்கள்
எலியா எலிசா என்கிற 2 பேர் அக்கறைப்பட்ட பிற்பாடு எலியாவை எலிசா நோக்கி, எலியா என்கிற தேவ மனுஷன் எலிசா என்கிற தன்னுடைய துணையாளனை, தன்னுடைய வேலைக்காரனை, தன்னுடைய உதவியாளனை பார்த்து, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அதை கேள் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கேள்வி எஜமானிடத்திலிருந்து புறப்பட்டு வருவதற்காக, இந்த கேள்வி ஒன்றை எஜமானன் கேட்பதற்காக இந்த எலிசா தன்னுடைய வாழ்க்கையில் செய்த கிரியைகள் என்ன, இவற்றை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிச்சுக்கங்க. எலியா என்கிறது எஜமானன், எலிசா என்பது வேலைக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர் வச்சுக்கங்க. இந்த உதவியாளனாகிய எலிசாவுக்கு ஒரு பயங்கரமான விருப்பம். என்ன விருப்பம் என்றால், என் எஜமானை பார்க்கலும் இரட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா அத ஒரு இடமும் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதுல்ல? யாரோடையும் சொல்லல. யார்ட்ட சொன்னா அடிச்சு விடுவானுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. யோ என்னையா, அவர் இருக்கிற காலத்துல போய் அவர் நாற்காலியை வாங்க பாக்குறீ நீ, சொல்லுவாங்களா இல்லையா? பாரு, போய் ஆசையை பாரு. அப்படிதானே நம்ம அதனால பல காரியத்தை ஆண்டவர்கிட்ட கூட சொல்லல. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இதயத்திலே வச்சிருக்கோம். வீட்டுல கூட சொல்லல. ஐயோ வேணாம் 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 சொன்னா என்ன நினைப்பாங்க? நாம் போய் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு மந்திரி ஆகணும்ன்ற ஆசை இருக்குயா அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா? சும்மா சாப்பிட கூட வக்கீல உனக்கெல்லாம் மந்திரி கேக்குதா வேற? அல்லேலூயா. அதானே? ஆமா. ஒழுங்கா 10ஆம் கிளாஸ்ல 250 மார்க் வாங்கி ஜெயிக்க முடியல, நீ போய் ஐஏஎஸ் கலெக்டர் கேக்குறியா? அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா. போய் உருப்படியா ஒரு டிகிரி கூட முடிக்க முடியல, நீ போய் என்னன்னா டாக்டரேட் வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்து, சுற்றுப்புற நிலைகளை பார்த்து, ஐயோ யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம். பெத்த அம்மாட சொல்லக்கூடாது, அப்பாட சொல்லக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் தகுதி இல்லப்பா இதை கேட்கறதுக்கு. அதனால அப்படி ஒரு விரக்தி. அதனால மனசுலயே வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும், இந்த நன்மையை தாரும், இந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று இருதய பலகையிலே சிலதை எழுதி வைத்திருக்கிறீர்கள். அதை யாரோடும் சொல்லவில்லை. இது போன்றுதான் எலிசாவுக்குள்ளேயும் ஒரு எண்ணம். எஜமானனை பார்க்கலும் இரட்டிப்பான எனக்கு வரம் வேண்டும். யார்கிட்டையும் சொல்ல முடியாது. எஜமான்கிட்ட போய், எஜமானனே நீங்க எப்ப சாவீங்க சொல்லுங்க, எனக்கு இரட்டிப்பான வரம் தாங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஐயா உங்களை விட இரட்டிப்பா வரம் கொடுத்து என்ன ஆசீர்வதிச்சிருங்க ஐயா என்று கேட்க முடியாது. விருப்பம் தன் இருதயத்தில் இருக்கிறது. இருக்கவே தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலே வாசிக்கிறோம். எலியாவும் எலிசாவும் கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார்கள். வேதத்துல வீட்டுல போய் வாசிங்க. கில்காலில் இருந்து இவர்கள் புறப்பட்டு போனார்கள். தேவனுடைய பிள்ளையே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றால், உன் இருதயத்தில் சொல்லக்கூடாத ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் உன்னில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையே, கில்காலை விட்டு நீ முதலாவது புறப்பட வேண்டும். கில்கால் என்று சொல்வது நிந்தை புரட்டப்பட்ட இடம் என்று அர்த்தமாம். எகிப்தின் நிந்தை புரட்டப்பட்ட இடம். அதைத்தான் கில்கால் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எகிப்து என்றாலே உலகம், உலக பாவ சாப அநியாய அக்கிரமங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கில்காலுக்கு வந்தார்கள். என்றைக்கு கில்காலை விட்டு புறப்பட்டார்களோ அன்றிலிருந்து எகிப்தின் நிந்தை, எகிப்தியரால் வந்த நிந்தை, எகிப்திலிருந்து தாங்கள் அனுபவித்த நிந்தை, அவமானங்கள், வேதனைகள் எல்லாம் அன்றோடு நீங்கி போயிற்று. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. ஹல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன?
உலக வாழ்க்கை, உலக சிநேகம், உலக சுவாரஸ்யங்கள், உலகத்தோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, உலகம் உன்னை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வசப்படுத்தி வைத்திருந்த நிலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உலகத்தை மறந்து நீ எஜமானனாகி இயேசுவை நம்பி புறப்படுவாயானால் எஜமானின் கண்கள் உன்னை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கும். ஆமா, எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது ஐயா நிந்தை புரட்டப்பட்ட இடமாகிய கில்காலை விட்டு புறப்படும் பொழுது எஜமானன் சொல்றாரு, தம்பி நானு இன்னொரு இடத்துக்கு போனியா, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் பொறியா, நீ இங்கே உட்கார்ந்துக்கையா என்று சொல்லி பார்த்தான். அவன் சொன்னான், இல்லை எஜமானனே, நீர் எங்கே போனாலும் அங்கே நான் உம்மோடு கூட வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கேட்க கூடாத ஒரு விண்ணப்பம் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது எஜமானுக்கு தெரியாது. போகிறான் கில்காலை விட்டு புறப்பட்டு எஜமானோடு கூட போகிறான். எஜமானன் சொல்றார், எப்பா எனக்கு பெத்தேல் மட்டும் போணும்பா, பெத்தேலுக்கு போய் திருப்பி வந்துடுறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லை எஜமானனே, நீ கில்காலுக்கு போனால் கில்காலுக்கு வருவேன், பெத்தேலுக்கு போனால் பெத்தேலுக்கு வருவேன், நீ எங்கேயோ அங்கே நானும் இருப்பேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எஜமானனே, எந்த சூழ்நிலையானாலும், கஷ்டமானாலும், தனிமையானாலும், வறுமையானாலும், இழப்புகளானாலும், எத்தனை நாளானாலும், என்ன கஷ்டமானாலும் நான் உம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன். எகிப்தாகிய ஐயா நிந்தையாகிய அவமானமாகிய கில்காலை விட்டுவிட்டு நானும் உம்மோடு வருவேன் என்று எஜமானனோடு கூட பெத்தேலுக்கு போனான். அல்லேலூயா சொல்லுங்க. பெத்தேல் என்று சொன்னால் ஆராதனை என்ற அர்த்தம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. தெய்வத்தை ஆராதிப்பது. வேத புஸ்தகத்திலே கில்காலில் மேன்மை அறிய வேண்டும் என்றால் யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படித்து பாருங்கள். பெத்தேலுக்கு போனார்கள். பெத்தேலின் மேன்மை என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18 19 வசனம். யாக்கோபு ஒரு தீர்மானம் செய்கிறார். ஆண்டவரே, உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து நாம் போய் திரும்பி வர்ற மட்டும் என்னை பாதுகாத்து நடத்துவது உண்மையானால் தெய்வமே, இந்த இடத்துல உமக்கு ஒரு பலிபீடம் கட்டுவேன் என்று ஒரு கல்லை எடுத்து தூணாக நிறுத்தினான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கல்லை தூணாக நிறுத்துவதற்கு காரணம் சூரியன் அஸ்தமித்தது, அந்தகாரம் வந்தது, யாக்கோபு நித்திரையுடையவனாய் மாறினான், தலை சாய்த்தான், கல்லை தலையணையாக வைத்துக் கொண்டான். நித்திரையாய் இருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் காண்கிறான். வானத்துக்கும் பூமிக்கும் எட்டும் அளவுக்கு ஒரு ஏணி இருக்கிறது, அதில் தேவனுடைய தூதர்கள் இறங்குவதையும் கண்டான். உடனே சொன்னான், ஐயோ, இது சாதாரண இடம் அல்ல, இது பெத்தேல். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அப்படியானால் தேவனுடைய வீடு. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. ஐயா, இது தேவனுடைய சமூகம். பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் ஆண்டவர். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. இது தேவனுடைய வீடு, இது கர்த்தருடைய வாசஸ்தலம். உடனே கல்லை வைத்தார், பெத்தேல் என்று பெயரிட்டார். அதுவரைக்கும் அந்த இடத்தின் பெயர் லூஸ் என்று அழைக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. என்றைக்கு பரலோக தூதர்கள் ஏறி இறங்குகிற அனுபவம் உண்டாயிற்றோ அன்றைக்கே அந்த இடம் தேவனுடைய வீடாய் மாறிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி பரலோகத்து தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற உன்னத அனுபவத்தை கண்டபடியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன், பலிபீடம் கட்டுவேன் என்று பலிபீடத்தை கட்ட தீர்மானித்தான் யாக்கோபு. அதற்காய் ஒரு கல்லை எடுத்து அடையாளமாய் வைத்துக் கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. எஜமானன் சொல்லுகிறார், பெத்தேலுக்கு போகிறேன். அர்த்தம் என்ன? நிந்தை புரட்டப்பட்ட இடம், எகிப்தில் நிந்தை புரட்டப்பட்ட இடம். கில்காலை விட்டு வருவது ரட்சிப்பை குறிக்கிறது.
ஒரு ரட்சிப்பை பெற்ற மனுஷன், எஜமானனாகிய இயேசுவோடு புறப்படுகிற ஒரு மனுஷன், இயேசுவோடு நடக்கிற மனுஷன், இயேசுவோடு தொடங்குவோம் வாழ்க்கை என்று கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குகிற ஒரு மனுஷன் அடுத்தபடியா வர்ற இடம் ஆராதனையின் இடம் பெத்தேல். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இயேசுவை அறிந்தா மட்டும் போதாது, இயேசுவை கும்பிட்டா மட்டும் போதாது, நல்லா ஆராதிக்கணும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. கைதட்டி ஆராதிக்கணும், அபிஷேகத்தில் ஆராதிக்கணும், ஆவியில நிறைஞ்சு ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. பெத்தேலுக்கு வந்த உடனே எஜமானன் சொன்னா, தம்பி நீ இங்கே இருப்பா, என்ன ஆண்டவர் நீ உடனடியாக புறப்பட்டு எரிகோவுக்கு போன்னு சொல்றாருப்பா, அதனால நான் எரிகோவுக்கு போறப்பா. சொன்ன உடனே அவன் சொன்னான், இல்லை எஜமானனே, நீர் எங்கே போனாலும் அங்கே நானும் வருவேன். ஒருவேளை ஆராதிக்க தீர்மானித்த உங்கள் வாழ்க்கையில் ஆராதனையை தடை செய்து போடுகிற சக்திகள் புறப்பட்டாலும் நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவே உமக்கு பின்னால் புறப்பட்ட நான் ஆராதிக்கிற இடம் உண்டோ இல்லையோ, ஆராதிப்பதற்கு எனக்கு குடும்பம் வாய்ப்பளிக்கிறதோ இல்லையோ, ஆராதிக்க தீர்மானித்த நான் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பேன், மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். நீங்க ஆவிக்குரிய ஆராதனைக்கு போனா நீங்க என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய கடலுக்கு போக முடியாது. அல்லேலூயா சொல்லு. ஆமா தானே? கடல் என்ன இவருக்கு சொத்தா இல்ல, அளந்தா கொடுத்திருக்காரு. இதனாலதான் சுனாமி. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. கையை தட்டுங்களா? ஆமா, கடல் என்னவோ ஒரு பட்டா பூமி மாதிரி. ஆமென். கவலைப்படாத. கர்த்தருக்கா நீ வாழணும் அர்ப்பணிச்சதுனால சமுதாயத்துல வச்சுக்க மாட்டாங்களா? வீடு கொடுக்க மாட்டாங்களா? செத்த அடக்கம் பண்றது இடம் கொடுக்க மாட்டாங்களா? கவலைப்படாத. உன்னை அழைத்தவர் மனுஷன் அல்ல, அன்பரேசு. ஐயா, இந்த உலகெல்லாம் படைச்சவர், பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்னு சொன்னவர் உனக்கு 6 அடி மண்ணை கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? வடக்கு பக்கம் பார்த்து கிழக்கு பக்கம் பார்த்து வீட கொடுக்க மாட்டாரா? என்னடா இப்படி சொல்றாரு? ஹalleluya. வீடு தர மாட்டாரா? கல்யாணம் நடக்காதா? உனக்கு ஆசீர்வாதம் வராதா? சமுத்திரத்தின் மச்சங்களை தேவன் கொடுக்க மாட்டாரா? மனுஷன் கதவை அடைப்பான், கர்த்தர் உனக்கு கதவை திறப்பார். மனுஷன் வாசலை அடைப்பான், கர்த்தர் உனக்கு வாசலை திறப்பார். சமுத்திரத்தை அவன் அடக்க நினைப்பான், கர்த்தர் அவனை அடக்கி போடுவார். உனக்கு தெய்வம் வாசலை திறப்பார். நீ தேவனுடைய நன்மைக்கு சொந்தக்கார தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் நீ வேண்டிக் கொள்ளுகிற சகல நன்மைகளையும் உனக்கு தருவார். ஆராதிக்கிற நீ, ஜெபிக்கிற நீ, ஆவிக்குரிய நன்மை அனுபவித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு தேவன் ஒரு நன்மைக்கும் குறைவு வைப்பது இல்லை. கர்த்தராகிய தேவன் உன் கரத்தை பிடித்தது உண்மையானால் உன்னை கடைசி பரியந்தம் நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மனுஷன் ஒரு இடத்தை அடிச்சா ஆண்டவர் 7 வழியை உனக்கு திறப்பார். ஹalleluya. ரெஜிஸ்டர்ல இருந்து பேரை கிறுக்கி போட்டா பரலோகத்துல உன் பேரை எழுதும். ஊர்ல தள்ளி வச்சா உன்னதத்துல உன்னை சேர்த்துப்பா. அன்பியத்திலிருந்து வெளியே போட்டா உன்னை அன்பா மார்போட வச்சுப்பா. தட்டு தட்டு கைய விசுவாசி, நம்பிக்கையை விட்டுடாத. உன்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. இதயத்தில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆனா சொல்ல வழி இல்ல. பரவாயில்ல, பெத்தேலுக்கு வந்திருக்கல்ல, ஆராதிச்சுக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இரு, அபிஷேகத்தை வச்சுக்கிட்டே இரு. எல்லாரும் சொல்லுவாங்க, பாரு கூட்டத்துக்கு போறது தெரிஞ்சோம்னா
சரித்திரத்தையே உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவேன்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் நீ சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன்களை விடுவிக்காமல் போனாலும் கர்த்தருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம், அப்பாவை தான் தொழுது கொள்வோம். அப்ப என்ன செய்வார் தெரியுமா? எப்ப என்ன செய்வார் தெரியுமா? புருஷனே உனக்கு எதிரியா போட்டும், அல்லேலூயா சொல்லுங்க, மனைவியே உனக்கு எதிரா போட்டும், நீ பெத்த பிள்ளை சிங்க குட்டி இருக்குல்ல அதே உனக்கு எதிரியா போட்டு, கவலைப்படாத, ஆராதனை விட்டுடாத. அப்பா சீக்கிரம், நீங்க 3 பேர் அல்லவா புறப்பட்டீர்கள், 4வது ஒருவராக உன் கையை பிடிச்சுக்கிட்டு, don't worry, always I am with you, நான் உன்னோடு கூடவே இருப்பேன், எப்பொழுதும் 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 வந்துகிட்டே இருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க, ஹalleluya. சீக்கிரமா உங்க புருஷன் ஆண்டவர் ரட்சிக்க போறார். உங்க புருஷர்கள், தேவனுடைய பிள்ளையே, யார் யார் வீட்டுல புருஷன் ஆராதிக்க தடையா இருக்கார்களோ எல்லா புருஷரையும் ஆண்டவர் சந்திச்சு அபிஷேகிச்சு ஆசீர்வதிச்சு ஒரு சின்ன குழந்தைய போல ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வர போறார். எதிராக இருக்கிற உன் பிள்ளை ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். என்ன சொன்னாலும் கேட்காத மனைவியை ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். ஹalleluya. கர்த்தர் அதை செய்ய போகிறார். பெத்தேல் ஆராதனை, பெத்தேலுக்கு வந்தார்கள், இங்க இருப்பா. அவர் சொன்னா, இல்ல நான் உங்க கூட தான் வருவேன், நான் இருக்க மாட்டேன், இங்க நின்ற மாட்டேன், எரிகோவுக்கு போனால் எரிகோவுக்கு வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. எரிகோவுக்கு போனார்கள். எரிகோவுக்கு போய், எரிகோனாலே சாபம், சாப சரித்திரத்தை மாற்றிய இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் எரிகோவுக்கு போக மாட்டார்கள், ஆனா இயேசு போனார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. எஜமானன் போனார். எஜமானன் எங்க போனாலும் அது கொல்கதா ஆனா கொல்கதா, சிலுவையானா சிலுவை, எரிகோவானால் எரிகோ, எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, எஜமான் எங்கே செல்கிறாரோ அங்கே நானும் செல்வேன். ஹalleluya, ஆமென். எரிகோவுல வந்த உடனே சொன்னாரு, தம்பி இவ்வளவு தூரம் சொன்னலடா, நீங்க இருந்துக்கடா, நான் யோர்தானுக்கு ஆண்டவர்ன போக சொல்றாருடா, நான் யோர்தான் போறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன, எஜமானனே இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாதீங்க, யோர்தான் என்றால் மரணம், யோர்தான் என்றால் ஞானஸ்நானம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அப்படி மரணம்னு எப்படி பிரதர்? ஞானஸ்நானம் எடுத்தாலே செத்துதானே உயிர் பெற்று விடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் மரித்து புது சிருஷ்டியாய் எழும்புகிறீர்கள் ஞானஸ்நானத்தினாலே. ஞானஸ்நானம் அடக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. பாவ மனுஷன் செத்து போனான், அவனை அடக்கம் பண்றதுதான் ஞானஸ்நானம். ஹலோ, அது பூமியில புதைச்சா முளைச்சிரும், அதனால தண்ணிக்குள்ள புதைக்க சொல்லியிருக்காரு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கூட. வரக்கூடாது மேல. அல்லேலூயா சொல்லுங்க. புதைச்சு போட சொன்னார். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். யோர்தானை சொன்ன உடனே சொல்லி இருக்கணும், எஜமானனே வேணாம், இதுவரை வந்துட்டேன், யோர்தான்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, கரை புரண்டு ஓடுகிறது மரணம், பயங்கரம், கஷ்டம், வேதனை, வேணாம் 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 வேணாம், நான் விட்டுற சாமி அப்படின்னு போயிருக்கணும். ஆனாலும் இந்த சீஷன் சொன்னார், எலிசா சொன்னார், இல்லை எஜமானனே, நான் உம்மோடு கூட தான் வருவேன், உம்மோடு தான் வருவேன், உம்மை விட்டு விலக மாட்டேன், என்ன சூழ்நிலையா போட்டோம். இப்படி கில்காலிலே உட்கார்ந்திரியான்னு சொன்னா கேட்க மாட்டான், பெத்தேல்ல இரியானா கேட்க மாட்டான், எரிகோவுல உட்கார்றானா கேட்க மாட்டான், என்னையே பின்பற்றி வருகிறானே. எஜமானின் இருதயத்தில் ஒரு சிந்தை, இவன் இவ்வளவு வைராக்கியமா என் மேல அன்பும் பாசமும் நேசமும் வச்சிருக்கானே, விட்டு போனாலும் போக மாட்டேன்றானே, ஊரு உலகத்துக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடா கேட்க மாட்டேன்றானே. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொந்த சொக்காரத்தை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றா அப்படினாலும் கேட்க மாட்டேன்றா. அவரையே பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பார்த்தார், அவன் கிரியைகளை பார்த்தார்,
எஜமானன் போனா அதே அடியை அவனும் பின்பற்றுகிறான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. எஜமான் சாப்பிட்டாதான் இவர் சாப்பிடுவார். ஆமென். எஜமான் திரும்பினா இவர் திரும்புவார். லெஃப்டா ரைட்டா, எஜமான் எங்கேயோ அங்கே, இல்லையானால் இல்லை. இவன் கிரியைகளை பார்த்த உடனே எஜமானன் இருதயம் சொல்கிறது, இவ்வளவு கொடுமையா என்ன நேசிக்கிறானே, இவ்வளவு கொடுமையா என்னிடத்தில் அன்பா இருக்கிறானே, இவ்வளவு கொடுமையா பிடிச்ச பிடிவாதமா என் கூடயே இருக்கானே என்று அவன் கிரியைகளை கண்ட உடனே எஜமானன் ஒரு கேள்வி கேட்டான். தம்பி, எப்பா நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்க. உன் கிரியைகளினால் அப்பாவின் இருதயத்தை மாற்றிவிடு. உன் அன்பால், உன் பாசத்தால், உன் நேசத்தால், உன் தீர்மானத்தால், உன் உறுதியால், உன் விசுவாசத்தால், உன் செயலால் அப்பாவின் இருதயத்தை திருப்பிக்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அப்பா சொல்லணும், எல்லாரும் மறுதலிச்சு போன பிற்பாடு என் பிள்ளை என்னை விட்டு போகலையே, எல்லாரும் இயேசு வேணான்னு போன பிறகு என் பிள்ளை என்னை விட்டு போகலையே, உடனே கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் கிரியை எஜமானிடத்தில் இந்த கேள்வியை உருவாக்குகிறது. கேள்வி எஜமானன் கேட்கிறார். சீசன் சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, அப்பா எஜமானனே, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்க ஆவியின் வரத்தை எனக்கு ரெட்டிப்பா கொடுத்துருங்கப்பா. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற நினைவு என்ன என்பதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன் கிரியைகளிலே பலப்படு. உன் செயல்பாட்டை விட்டு விடாதே. பரலோகத்தை உன் பக்கமாய் திருப்பிக்கொள். அப்பா கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நீ இரட்டிப்பாய் கேட்டால் இரட்டிப்பா கொடுப்பார். அழகா சொன்னார், நீ என்னை எடுத்துக் கொள்ளப்படுவதை நீ பார்த்துட்டா உனக்கு இரட்டிப்பான வரம் கிடைச்சிடும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தில் சொல்ல முடியாத ஒரு ஏக்கம் இருக்கிறது. இதை தெய்வம் உனக்கு நிறைவேற்றி தர வேண்டுமானால் அப்பா அந்த கேள்வியை கேட்கணும். நான் உனக்கு என்னப்பா செய்யணும் என்று கேட்க வேண்டும். அவர் கேட்க வேண்டுமானால் உன் கிரியை இந்த எலிசாவை போல இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை சொல்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பைபிள் சொல்கிறது. வாசிங்க, சீக்கிரம் படிங்க. அவன் கேயாசியை பார்த்து, கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே சிஸ்டர், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது, ராஜாவினிடத்திலே, சேனாதிபதியினிடத்திலே உனக்காக நான் பேச வேண்டியது இருக்கிறதோ கேள். எனக்கு எல்லாரையும் நல்லா தெரியும், நான் அவங்களோட பேசுறேன் உனக்காக என்று சொன்னாப்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எலிசா கேயாசி, இரட்டிப்பான வரம் பெற்ற எலிசா, அவருக்கு ஒரு வேலைக்காரர் கேயாசி. பைபிள்ல வேதம் சொல்லுது, நல்ல வசதி படைத்த ஒரு சூனேமியாள். ஆமென் சொல்லுங்க. சூனேமியாள் அழகான வீடு வச்சிருக்கா, நல்ல வீடு, ஆசீர்வாத வீடு. அவள் இருதயத்துல ஒரு எண்ணம், ஒரு நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறா போல, எலிசா தீர்க்கதரிசி. அவர் ஒருவேளை இந்த வழி போனார்னா அவர் என் வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அது மட்டும் இல்ல, அவரு டயர்டா இருப்பாரு, வீட்டுக்கு வந்தா அவர் படுக்கிறதுக்கு ஒரு நல்ல கட்டில், ஒரு மெத்த, பைபிள்ல வாசிக்கிறோம், அந்த தேவ மனுஷனுக்கே ஒரு அறையை கட்டி ஒரு நல்ல குத்து விளக்க வச்சு அந்த வீட்டுல ஒரு தெய்வம் வாரது மாதிரி ஒரு நினைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனா உங்களுக்கு சொல்றேன், சூனேமியாள் இதை செய்வதற்கு முன்னே சூனேமியாளுடைய இருதயத்துல அந்தரங்கத்தில் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. ஆமென். என்ன விண்ணப்பம்? சொல்ல முடியுமா? தனக்கு குழந்தை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க.
இத சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல வசதி, நல்ல பண வசதி இருக்கு, நல்ல வீடு, எல்லாம் சொத்து சுகம்லாம் நிறைய இருக்குது. ஆனா எல்லாம் இருக்குது பிரதர், ஆனா என்ன செய்ய ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சம்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் இருக்குது, உங்க வீட்டுல என்னங்க இப்படி ஒரு குறைச்சல் அப்படின்னு கேட்டுவிடுவாங்களே. அதனால இதை சொல்ல முடியாதுங்க, மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனால் அவளோ தன் கிரியையினாலே, அல்லேலூயா சொல்லுங்க, என்ன கிரியை செஞ்சா? எலிசான்ற தேவ மனுஷன் இந்த ரூட் வந்தா எங்க வீட்டுக்கு தான் வரணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. இயேசு எங்க வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. தாவீத மாதிரி கர்த்தர் என் கன்மலை, எனக்கு கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் பங்கு, நான் ஆண்டவரை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இப்படி சொல்லணும், இயேசு என் பங்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லணும், அப்பா நீங்க எனக்கு மட்டும்தான் அப்பா. ஆமென். நான் உங்களுக்கு மட்டும்தான் பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. நீங்க வேற யாரையும் பார்த்து மக்களையும் கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. நீங்க வேற யாரையும் கூப்பிட்டு செல்லான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. நீங்க வேற யாரையாவது கூப்பிட்டு கண்ணுன்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. நீங்க எனக்கு தான் டேடின்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா? ஆசை இல்லையா? பெத்த அப்பாவை அம்மாவை கூப்பிட்டு நம்ம பட்ட பாடு நமக்கு தானே தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெத்த பிள்ளை சொல்லுது, நீ எதுக்கு நீ வாழ்ற, சித்திரப்படாத நீ அப்படின்னு கேட்கும். அல்லேலூயா சொல்லு. பெத்த அம்மாவை பார்த்து வாய் மை நீர் அம்மா சாமா நீ ஏன் உலகத்துல இருக்க அப்படின்னு சொல்லு. ஏன்னா உங்க கிரியை அப்படி. அல்லேலூயா சொல்லு. ஆமென். அதனால பிள்ளைகள் எல்லாம் கால்ற தூக்கி விடாதீங்க. பெத்த அம்மாவை அப்படி பேசாத. அல்லேலூயா. பெத்த அப்பாவை டேய் அப்பா டேய் அப்படி சொல்லாத. அல்லேலூயா சொல்லுங்க. தட்டுங்க கையை. அப்பா டேய் சொல்லாத. அப்பா மேல அன்பு பாசம் வச்சுங்க. கொடுமைப்படுத்துற அப்பா மேல எப்படி பாசம் வரும் பாஸ்டர்? கொடுமைப்படுத்தட்டுமே, பாசமா இரு. உன் அன்பினால் உன் அப்பாவை நீ சம்பாதிச்சுப்ப, உன் பாசத்தால உன் மனைவியை சம்பாதிச்சுப்ப, உன் புருஷனை சம்பாதிச்சுப்ப. அன்பு 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 சகலவற்றையும் மூடும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பெத்த அப்பா அம்மா கூட கரிசனை இல்லை, ஆனால் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள நேசர் இயேசு நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்கார். அதனால அப்பா நீங்க எனக்கு மட்டும்தான் அப்பா, வேற எங்கேயும் போக கூடாது. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா? அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா? அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. சொல்லுங்க கை தட்டி. கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா? கருவில் நல்ல சுமந்தட பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் நல்ல சுமந்தட பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன அற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு சொல்லுங்க. அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மா
கேட்கடப்பா அப்பான்னு சொல்லணும் என்ன ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும் உங்க இரக்கத்தை ஊக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும் உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை அம்மான்னு கூப்பிடவா உம்மை டேடின்னு கூப்பிடத்தான் ஆசை டேடின்னு கூப்பிடவா உம்மை மம்மின்னு கூப்பிடத்தான் ஆசை மம்மின்னு கூப்பிடவா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை அப்பான்னு அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை ஒவ்வொரு நாளும் உன் இருதயம் சொல்ல வேண்டும் எனக்கு அப்பா நீங்க தான் அவ யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நீ எங்க வீட்டுக்கு தான் வரணும் இயேசு உன்னோடு வந்தால் இயேசு உன் வீட்டில் இருந்தால் உன் வீடு இனிமேல் கண்ணீரின் வீடு அல்ல கதறுதலின் வீடு அல்ல உன் வீடு ஆசீர்வாத வீடாக மாறும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அது மட்டுமா எஜமானனை என் வீட்டுக்கு நீங்க வரணும் என் வீட்டுல தங்கணும் என்ன விட்டு போக கூடாது நாங்க உங்களுக்கு தனியா ஒரு ரூம் வச்சிருக்கோம் அல்லேலூயா சொல்லுங்க ஹalleluya உங்களுக்கு மெத்த வச்சிருக்கேன் கட்டில் வச்சிருக்கேன் குத்துவிளக்கு வச்சிருக்கேன் சாப்பாடு வச்சிருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் எங்க வீட்டை விட்டு போக கூடாது அல்லேலூயா சொல்லுங்க பார்த்தா எலிசா இதை பார்த்து கொண்டு என்னையா ஒரு இடத்திலையும் செய்யாதது இந்த சூனேமியால் செய்கிறாளே உடனே வேலைக்காரனாய் கேயாசி வா ஆமா யாருமே செய்யாதது இந்த சகோதரி செய்கிறாளே அது என்னதான் காரணம் உடனே கேயாசியோடு சொல்லி அனுப்பினான் அவளை அழைத்துக் கொண்டு வா அவள் வந்த உடனே ஏமா இவ்வளவு சலக்கரணை நீ செய்றியே எங்களை உபசரிச்சு இவ்வளவு மேன்மையா வச்சிருக்கியே தெய்வத்தை விட மேலா வச்சிருக்கியே தெய்வம் போல வச்சிருக்கியே ஏமா உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஜெபம் பண்ணி எஜமானன் மழையை பெய்விச்சு ஆகாபு அரசியல்வாதிங்க மந்திர தந்திரவாதி எல்லாரும் எங்களுக்கு தெரியுங்க உலகத்துல எனக்கு தெரியாத ஒருத்தம் இல்லை என் வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படியும் யார்கிட்ட வேணா என்ன வேணா உனக்கு சொல்றேன் என்ன ஹெல்ப் வேணா வாங்கி கொடுக்குறேன் எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம் உனக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றே ஒன்று எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் தர வேண்டும் கைத்தட்டி ஆண்டவர் உடனே பைபிள் சொல்கிறது 17வது வசனம் நினைக்கிறேன் அவருடைய கர்ப்ப காலத்துல தீர்க்கதரிசனம் சொல்றார் உன்னுடைய கர்ப்பத்தின் உற்பவ காலத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம் உன் கர்ப்பத்தில் சந்ததி உண்டாகும் தேவனுடைய பிள்ளையே உன் இருதயத்தின் அடித்தளத்தில் ஒரு ஏக்கம் இருக்குல்ல யார்ட்டை சொல்லாம வச்சிருக்கல்ல அப்பாவை பிடிச்சுக்க விட்டுடாத ஹalleluya அப்பாவை கெட்டியா பிடிச்சுக்க நீங்க எனக்கு பாடு சொல்லு நீ கேட்கிற ஆசீர்வாதம் நீ இருதயத்துல கேட்கிற எல்லா நன்மை கொடுத்துருவார் பைபிள் சொல்லுதில்லை உன் நாவில் சொல் பிறவாதற்கு முன்புதானே அறிந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு இருதயத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இருதயத்துல என்ன வச்சிருக்கேன் நீ சொல்லணும் சமயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா கஷ்டம் வந்தா விட்டுருவியா வேதனை வந்தா போயிடுவியா உத்தரவு வந்தா போயிடுவியா இல்ல ஸ்ட்ராங் எனக்கு அப்பா அல்லேலூயா சொல்லுங்க நான் விட மாட்டேன் அவரை பிடிச்சுப்பேன் அவர் ஏன் அப்பா என் இதயத்துல யார்கிட்டையும் சொல்லாத காரியம் இருக்குது அதை என் அப்பா பார்த்துப்பா எனக்கு ஆண்டவர் செஞ்சு கொடுப்பார் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இன்னும் நிறைய இருக்குது நீங்க இன்ப முகத்தோடும் சோக முகத்தோடும் என்னை பார்ப்பதை பார்க்கும் பொழுது உடனே முடிக்க வேண்டும் என்று என் ஆவியிலே உணர்கிறேன் ஆகவே ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் வாசித்த 10ஆம் அதிகாரம்
51ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு செல்ல அப்பா பர்த்திமேயு குருடனை பார்த்து அவனுக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டார். அவன் எனக்கு அப்பா எனக்கு கட்டுக்கட்டா பணம் போடுங்கப்பா, பிச்சை கட்டிட்டு இருக்கப்பா அப்படின்னு அவன் சொல்லல. அவன் இருதயத்துல ஒரு பெரிய ஏக்கம், எனக்கு ஒரு நாள் கண் தெரியாதா, என் கருப்பு நாள் மாறாதா, என் அந்தகாரம் மாறாதா, கண் திறந்து ஒரு நாள் பார்க்க மாட்டேனா? தன் இருதயம் அழுது கொண்டே இருக்கிறது. என் கண் தெரியாதனால என் குடும்பக்கார யாருமே என் பக்கத்துல வரமாட்டான், பிச்சை எடுத்துட்டு இருக்கு. இயேசு அந்த எரிகோவிலே வருகிறார். யாரும் எரிகோவுக்கு வர மாட்டார்கள். சாபமான எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற இயேசு அங்கே வருகிறார். அவன் நியாயப்படி, இயேசுவே ரொம்ப நாளா பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், யாருமே பிச்சை போடல, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கப்பா அப்படின்னு அவன் கேட்கல. இயேசுவே ரொம்ப நாளா ஒரே Dress போட்டிருக்கப்பா, ஒரு Dress வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு அவன் கேட்கல. அப்பா என்னை யாருமே விசாரிக்க மாட்டாங்கப்பா, வாங்கப்பா என் பக்கத்துல வந்து எனக்கு என்ன கஷ்டம்னு கேளுங்கப்பா அப்படின்னு அவன் சொல்லல. அப்பா பிச்சைக்காரப்பா, அவங்களா இருக்கிற பெருசை கொடுக்க மாட்டாங்க, சிறுசுனாப்பா கொடுப்பாங்க. எனக்கு சரியா சாப்பாடு கூட இல்லப்பா, சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு கூட அவன் கேட்கல. அவன் குருடன், பிச்சை பாத்திரம் ஏந்தியவன், உட்கார்ந்து கொண்டு தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, இயேசு அங்கே நின்றார். இயேசு போய் திரும்பிய சரித்திரமே கிடையாது. இயேசுக்கு எல்லாம் ஃபார்வர்டு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. பேக்வேர்டு இல்ல, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லு. ரிவர்ஸ்ல வர பழக்கமே கிடையாது. எப்போனாலும் முன்னே போ. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. நாங்க தான் முடியாதுயா. நடந்து போன இயேசு அங்கே நின்று அவர் தன்னோடு வந்தவர்களை பார்த்து சொன்னார், ஏயா எத்தனை பேர் ஒரு மனுஷனை பேசாத அதட்டுறாங்க, பேசாத கூப்பிடாத, இயேசு போயிட்டு இருக்கார், வாய மூடியா. ஆனாலும் முன்னிலும் அதிகமா எத்தனை தடை, எத்தனை கஷ்டம், எல்லாரும் விரோதியா போனாங்க. ஜெபிக்காத, துதிக்காத, உபவாசம் பண்ணாத, கூட்டத்துக்கு போகாத, வாய மூடு, நீ எங்க போறேன்னு தெரியும். அநியாயமான பழிச்சொல், எத்தனை கட்டுப்பாடு, எத்தனை வேதனை, ஆனாலும் முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. இயேசுவை அதிர செய்தது. இயேசு அங்கே நின்று அவனை அழைத்து வாருங்கள். உடனே அவர்கள் போய் சுற்றி இயேசுவை சுற்றி பற்றி நின்றவர்கள் ஓடி போனார்கள். பத்திமேயு, இயேசு உன்னை கூப்பிடுறாருயா. இயேசு கூப்பிடுறாரு. அவன் எழுந்தான். பைபிள் சொல்லுகிறது, தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, தூசு மாசு படிஞ்ச எல்லா பாவ வஸ்திரத்தை தூக்கி போட்டுக்கிட்டு, இயேசு என்னை அழைக்கிறார், இயேசு கூப்பிடுகிறார். இயேசு வண்டை எழுந்தான். எங்கிருந்து எழுந்தான்? பாவ வாழ்க்கையை விட்டு, சாப வாழ்க்கையை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு எழுந்தான், புறப்பட்டான். இயேசு என்னை அழைக்கிறார். இயேசுவிடம் போனான். இயேசு கேட்டார், உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? உனக்கு என்னப்பா செய்யணும்? இன்னைக்கு நீ பணத்தை கேட்கல, சுகத்தை கேட்கல ஐயா, வாழ்க்கையில நீ வேற எந்த செல்வத்தையும் கேட்கல, நீ பரலோக நிம்மதியை கேட்டுக்கிட்டு இருக்க.
உன் வீட்டுக்கு சமாதானம் வரணும்னு சொல்றேன். நீ ரட்சிப்பை கேட்டுட்டு இருக்க, தேவ கிருபையை கேட்டுட்டு இருக்க, ஆண்டவர் அபிஷேகத்தை கேட்டுட்டு இருக்க. ஆண்டவரே உம்மை விடுதலையோடு ஆராதிக்க ஒரு வாய்ப்பு தாங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற. உன் இருதயத்தில் இருப்பதை யாரிடமும் சொல்ல முடியாது. கவலைப்படாதே. இயேசு உன்னோடு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அவன் சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும். யார்கிட்டயாவது இதை சொல்ல முடியுமா? இதயத்தில் வைத்தவைகளை எல்லாம் அறிந்து கிரியை செய்வதற்கு அவன் கிரியையை இயேசு பார்த்தார். அதட்டி பார்த்தார்கள். கூப்பிடுறா, பிச்சைக்கான பிச்சை கேட்கல, சாப்பாடுல சாப்பாட கேட்கல. அவனோ சுகத்தை கேட்கிறான், பார்வையடைய வேண்டும் என்று சொல்கிறான், வெளிச்சம் வேண்டும் என்று சொல்கிறான், நிம்மதி வேண்டும் என்று சொல்கிறான், சமாதானம் வேண்டும் என்று சொல்கிறான். இயேசுவின் கண்களை திறந்தான். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு. அவன் கண்களை இயேசு திறந்தார். அம்மா இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்தோட இங்க வந்தன்றத இயேசு அறிந்திருக்கிறார். அதனாலதான் உங்களை பார்த்து கேட்கிறார், என் செல்ல பிள்ளைகளே, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன இயேசு செய்ய வேண்டும்? நீ ஆண்டவரோட சொல்றியா? சங்கீதம் 20:4 சொல்கிறது, உமது மன விருப்பத்தின்படி நான் உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்று. சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எல்லாரும் எழுந்திருப்போம். Thank you. ஆண்டவர் என்ன செய்ய? எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரே நிமிஷத்துல செபித்து முடிக்க போகிறேன். நீங்க கலைந்து செல்ல வேண்டிய நேரம் அல்ல. உங்கள் சிந்தனை மண்டலத்தை ஒன்றாக்கி இயேசுவை பார்த்து, இயேசு கேட்கிற இந்த கேள்விக்கு நீ என்ன வேண்டும் என்று வாய் திறந்து சொல்ல வேண்டிய நேரம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? குடும்பத்தில் பிரச்சனையா? கடன் பிரச்சனையா? கஷ்டமா? படிக்க வசதி இல்லையா? வீட்டுல போராட்டமா? நிம்மதி இல்லையா? குடி வெறி சாபம், ஒரு சொந்த வீடு இல்லையா? பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? ஒரு வேலை கிடைக்கலையா? கர்ப்பத்தின் கனி இல்லையா? வேதனைக்கு மேல் வேதனையா? நோவுகளுக்கு மேல் நோவுகளா? ஆண்டவர் உன்னோட கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய? அப்பா, பார்வையடைய வேண்டும். அப்பா, அப்பா, எனக்கு அடைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. உம்முடைய வரத்தை ஆவியின் வல்லமை இரட்டிப்பா தாங்கப்பா. கேட்போமா? நீ கேட்பதை உனக்கு கொடுப்பா. என் நாமத்தினால் எவைகளை வேண்டிக் கொண்டால் பரமபிதாவாகி தேவனதை உனக்கு தருவார். சின்ன பிள்ளைகள் ஞானத்தை கேட்கிறீர்களா? புத்தியை கேட்கிறீர்களா? அறிவை கேட்கிறீர்களா? அப்பா தருவார், அப்பா தருவார், அப்பா தருவார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க இருதயத்தோட ரெண்டு கரத்தையும் சேர்த்து வச்சுக்கங்க. ஆண்டவரே, ஒரு அப்பா ஒரு அம்மா கேட்கிற கேள்வி அதை விட அன்பா நீர் என்னோட கேட்கிறீங்கிறத நான் அறியறேன்ப்பா. என்ன பார்த்து நீங்க கேட்கிறீங்களே, நம்புறப்பா. என் வாழ்க்கையில நான் யார்ட்டையுமே சொல்ல முடியாத கஷ்டம் இருக்குப்பா. அப்பா, எனக்கு அதை நீங்க செஞ்சுதாங்கப்பா. மனம் திறந்து சொல்லு, கண்ணீர் வடிச்சு சொல்லு. குடும்பத்தை பத்தியா, குழந்தை பத்தியா, புருஷனை பத்தியா, மனைவி பத்தியா, சொத்து சுகத்தை பத்தியா, பணத்தை பத்தியா, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தா சொல்லு, சொல்லு, சொல்லு. அப்பா கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணுமா? எப்பா, என் ரத்தத்தால மீட்கப்படைய செல்ல மகனே, மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ கேளு. நான் உனக்கு என்ன செய்யணும்? கண்ணீரோட கேளு, கண்ணீரோட கேளு, அழுது கேளு. அப்பா, யார்ட்டுமே சொல்ல முடியாதுப்பா. யார்ட்டையும் மனந்திருந்து சொல்ல முடியாதுப்பா. என் சூழ்நிலை அப்படிப்பா.
எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு விஷயம், அப்பாவை பார்த்து, அப்பா முகத்தை பார்த்து அழுது சொல்லு. அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். சிஸ்டர் சந்தியா, ஆண்டவரின் பேர் எனக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே, யார்கிட்ட சொல்லி அழுவப்பா, என் நிலைமை இப்படி இருக்கிறது என்று அழுது நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். மகளே, உன் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன். அருமை தாயின் நேசபாய், ஆண்டவரின் பேர் எனக்கு சொல்லுகிறார். ஆண்டவரின் கூக்குரலை கேட்க மாட்டாரா? ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? அப்பா சொல்லுகிறார், இன்றைக்கே நீ அதிசயங்களை காண்பாய், இன்றைக்கே என் ஆசீர்வாதங்களை நீ காண்பாய், என் நன்மையை நீ அனுபவிப்பாய். அன்பு சகோதரன் ஜெரால்ட், கர்த்தரின் பேர் எனக்கு சொல்கிறார். வேதனை யார்கிட்ட சொல்லி அழ, யார்கிட்ட சொல்லி அழ கலங்கி இருக்கிறாயோ, நான் உனக்கு சொல்கிறேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை கனம் பண்ண நான் வல்லமை உள்ள கர்த்தர். அன்பு தகப்பனே, முத்துநாயகம் ஆண்டவர் பேரை சொல்கிறார். ஐயா, என்னதான் யார் செஞ்சாலும் என் வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் வராது என்று நீ சொல்ற. நான் உனக்கு சொல்றேன், உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும். நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரன் நெல்சன், ஆண்டவரின் பேரை எனக்கு சொல்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வருமா? இந்த கேள்வி இயேசு என்னை பார்த்து கேட்பாரா? அப்படி அவருடைய பிள்ளை, நிச்சயம் உனக்கும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. பரலோகம் உனக்கு பதில் சொல். ஆசீர்வாதம் காத்துக் கொண்டிருக்கிறது, நன்மை காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, 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 நன்றி. தம்பி கிங்ஸ்லி, படிச்சு முடிச்சேன், எனக்கு நல்ல வேலை இல்லை, ஆண்டவர் வேலை தருவாரா? எஸ். 14 மாதம் 9 நாள் நீ ஆசீர்வாதத்தை காண்பாய், காண்பாய், காண்பாய். ஜெபிப்போமா? கிருபையுள்ள பிதாவே, செல்ல தகப்பனே, வேதனையோடு, பாடுகளோடு, கஷ்டங்களோடு உம் சமூகத்திலே நீர் கேட்கிற கேள்விக்கு முன்னே அப்பா, என்னை அறியும் ஒருவர் நீர்தானப்பா நின்னுகிட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. வியாதிகளை மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா, துயரங்களை மாற்றுங்கப்பா, சஞ்சலங்களை நீக்குங்கப்பா, கண்ணீர்களை எடுத்து போடுங்கப்பா, துக்கங்களை நீக்கி சாபங்களை, சத்துருவின் பிசாசில் கட்டுகளை உடைத்து, பொல்லாங்கனின் சூழ்ச்சிகளை அழித்து பிள்ளைகளை ஆசீர்வதியோ. அவர்கள் கேட்பதை தாரும், விரும்புவதை தாரும், விண்ணப்பம் செய்வதை தாரும். அவர்கள் ஜெபத்துக்கு உத்தரவு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றே அற்புதம் நடந்ததற்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் இன்ப நாமத்தில் பணிந்து கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பேர் என்னம்மா? பேர் என்ன? ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாருமா? நேற்று நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஏசப்பா, நாளைக்கு அற்புதத்தின் நாள் வருது, எனக்கு ஏசப்பா கண்டிப்பாக எனக்கு விடுதலை தரணும்னு நான் 1:30 மணிக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன்.
ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் உன் கைகளை வைக்கும்போது உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் அது அந்த வசனம் எனக்கு கிடச்சிச்சு. நான் சொன்னேன், ஏசப்பா இன்னைக்கு நான் காலையில் ப்ரேயருக்கு இங்கே உள்ளாடி வந்தப்போ அந்த ஊழியக்கார ஆண்டிகிட்ட சொன்னேன், ஆண்டி எனக்கு ஏசப்பா இந்த வசனம் தந்தாங்கன்னு. அப்போ எனக்கு நம்பிக்கை இருந்த ஏசப்பா எனக்கு என்னைய கண்டிப்பாக தொட்டுருவாங்க, எனக்கு பூர்ணமாக ஒரு விடுதலை உண்டுன்னு. இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இப்போ எனக்கு ஏசப்பா அக்னி அபிஷேகம் எனக்கு கிடைச்சது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்பாவின் ஆசீர்வாதம் உன் பிள்ளையின் மேல் நிறைவா இறங்குவதா, இப்பொழுது வானம் திறக்கப்படுவதா, அக்கினி இறங்கி உன் பிள்ளையை தொடுவதா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் பேர் மெர்லின். நான் 2 வருஷமா அந்த சபைக்கு வந்துட்டுருக்குறேன். அப்போ நான் இங்கே ப்ரேயர் பண்ணும்போது நான் சில நேரம் ஆடிட்டுருக்குற அக்னி அபிஷேகத்தினால ஆடும்போது நான் அதை மற்றவங்ககிட்ட சொல்லும்போது இது பிசாசுனால தான் நீ ஆடுற அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஜெபிச்சேன், ஏசப்பா இது உண்மையான வல்லமையாக இல்லை, பிசாசுனால உள்ளது தொந்தரவாக எனக்கு தெரியலை, நிச்சயமாக எனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்ட்டு. எப்போவுமே நான் முன்னாடி தான் உட்காந்துருப்பேன். இன்றைக்கி ஃபேமிலினால் வந்தனால பேங்க்கில் இருந்துட்டு இருந்தேன். அதனால் பாஸ்டர் ஜெபிக்கும்போது நீ சந்தேகப்படாத, உன்னை வல்லமே கட்டுப்படுத்தாத அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு கட்டிகள்லாம் கரைஞ்சி போகும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு தலையிலேருந்து அப்படி ஒரு சூடு மாதிரி என் உடம்பு ஃபுல்லாக பரவிச்சு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி மகளே, 2006வது ஆண்டிலே உன் வாழ்வில் துவங்கிய கஷ்டத்தின் துவக்கம் ஒவ்வொரு நாட்களும் சஞ்சலங்களை சொல்வதுதான் உனக்கு மெச்சமாயிற்று. வேறொன்றும் மேன்மையாய் சொல்ல இல்லை. கஷ்டம் வேதனைகள் தான். வேதனை அடைந்து பல நேரத்தில் குடும்பத்தில் கூட சமாதானம் இன்றி என்னதான் இப்படி ஒரு வாழ்வு என்று சொல்லி நொந்து நீ துயரம் அடைந்து விசனத்தினால் உங்கள் வாழ்வின் நிம்மதியே இழந்து போயிருக்கிறீர்கள். நான் உனக்கு சொல்கிறேன், இன்றிலிருந்து நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டா. உன் குடும்பத்தில் அவ்வளவு நிம்மதி சமாதானம் வரும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமை. உங்க பேர் என்னம்மா? அப்பா இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சார்? நான் 12 நாளாக உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஆஸ்பத்திரியில் இருந்து எக்ஸ்ரா ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்த பிறகு எந்த நோயும் பிடிபடலை. அப்போ இன்னைக்கு கூட்டத்தில் நேற்றுக்கு தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அலுவலகத்தில் பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க எனக்கு ஃபோன் ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலு மேலெல்லாம் நீர் போட்டது, எந்த நோயும் டாக்டர் கண்டுபிடிக்கல. அப்புறம் இன்னைக்கு ஆறாத வேளையில் வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாதபடி காத்து கொள்வார் என்று சொன்ன போது நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது என் உச்சியில் ஒரு ஆவி உள்ளுக்கு இறங்கி எனக்கு நல்ல பலம் வந்தது மாதிரி இருந்தது. நல்ல கையை தட்டி ஹalleluya. நன்றி அப்பா, உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் பிள்ளையை நிரப்பட்டும். தகப்பனே, கட்டுகளையும் காவல்களையும் உடைத்து பொல்லாதவனின் சக்திகளை அழித்து இந்த மகளை ஆசீர்வதிக்கிறேன். பிசாசு குடும்பத்தை கட்டி இருக்கிற சத்துருவின் கிரியைகள் விட்டு பாவடி. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. என்னுடைய கரம் உன்னோடு இருக்கும் மகளே. அப்பாவை நம்பி உன் காலடிகளை வைத்து விட்டாய். ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனுடைய நன்மை உன்னில் தங்கு. நீ ஜெயம் பெறும். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. வேற என்னமா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சார்? வரும்போது என் கணவர் மூலமாக ரொம்ப சோதனையோடு வந்தேன். இந்த கூட்டத்துக்கு போகவே கூடாதுன்னு ஃபோனில் சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போகும்போது அடுத்த ஃபோன் வரும்போது என்ன சொல்லுவாங்களோன்னு பயத்தோடு இருந்தேன். போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு இங்கே வந்தேன். ஆனால் அவங்கனால கஷ்டம் அனுபவிக்கிறதுனால தாங்கவே முடியலை. யார்கிட்டையுமே சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட சோதனை அனுபவிச்சிட்டு போன் தேவ வல்லமை உன் சரீரத்திலே இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் நிறைவா 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 உன் சரீரத்திலே இறங்கி வருகிறார். உன் ஆத்துமத்தை தொடுகிறார் மகன்.
அப்பா அப்பா கலங்கி போன இந்த ஆத்துமா உம்முடைய சமாதானத்தில் உம்முடைய நன்மையினால் நிரப்ப 4 காரியத்தை சொல்லி இந்த இருதயம் அழுது கொண்டிருக்கிறது அப்பா. யாரிடம் சொல்ல என்று அழுது கொண்டிருக்கிற மகளை நீர் ஆசீர்வதித்தருளும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் மகளே. தேவனுடைய கிருபையும் சமாதானம் உன்னில் தங்கு. நான் உன் பட்சமாய் இருப்பேன். எத்தனையோ காலங்கள் நீ விரும்பிய நன்மை உனக்கு சாத்தியமாகவில்லை. இன்று முதல் கர்த்தரே உனக்கு நன்மையின் ஊற்று கண்களை திறந்து ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சார்? நல்ல காய்ச்சலா இருந்து நடக்க முடியாது, நல்ல காலெல்லாம் பயங்கர வலியா இருந்து அப்புறம் வர வேண்டாம்னு நினைச்சிட்டு வந்தேன். அது அப்புறம் இங்க வந்ததும் காய்ச்சல் கால் வலியெல்லாம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு? அப்ப அங்க இருக்கும்போது காய்ச்சல் அப்படியே விட்டு நல்லா விசர்ந்துட்டு இருக்கும்போது நீ மேல போன்னு ஒரு ஆள் சொன்ன. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. சத்ருவே புல்லாதவனே, இந்த சரீரத்தை நீ வாழ விடாம வளர விடாம ஆசீர்வாதத்தை அழிச்சு குற்றூராக்கித்தான் வச்சிருக்கிற இந்த சரீரத்தை விட்டு உன் செயல் நஷ்டமடையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். சாப்பிட்டா உன் வயிறு அப்படியே ஒரு வீக்கம் வந்துடும், சாப்பிட முடியாது. சும்மா நினைக்க கூடாத நேரத்தில் எல்லாம் சரீரத்தில் துர்நீர் உண்டாகும். பல கஷ்டங்கள் உன் சரீரத்திலே. குடும்பத்தில் நிம்மதியான நித்திரையே இல்லை, சமாதான தூக்கம் கிடையாது. இயேசு சொல்கிறார், நீ என்னை விசுவாசிப்பாய் ஆனால் என் ஆசீர்வாதங்கள் உன்னில் பெருகும். உன் வீடு ஒரு பரலோகம் போல மாறும். என் மகிமை உன்னில் தங்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் என்ன செஞ்சாருமா? புது பாச வேணும், நான் சாட்சி சொல்லுவேன், சாட்சி சொல்லிட்டு தான் நான் திரும்பி வருவேன்னு சொல்லி நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர் எனக்கு புது பாசையை தந்தாரு. கையை தட்டி ஆண்டவரை இயேசுவை மகிமைப்படுத்து. பரிசுத்த ஆவியானவரே நிறைவாய் தம் வல்லமையும் பிள்ளையை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. தேவ பிரசன்னம் மகிமையப்பா தொடங்கப்பா. வனாந்தரத்தையும் கஷ்டத்தையும் கண்ட உன் வாழ்வு செழிப்பை சந்திக்க போகும். நீ வாழ்க்கைப்பட்ட தேசம் என்று சொல்லப்படும். தேவனுடைய கண்கள் உன்னை விசாரிக்கிற கண்களாய் இருக்கும். தேவனாகிய கர்த்தரின் பட்சம் இருக்கும். நன்மையே உன்னை தொடரும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உங்க பேர் என்னமா? மேரி. கர்த்தர் நான் வரும்போது மனசுல நல்ல பாரமா தான் வந்தேன். அங்க பார்த்து சொல்லுங்க. நல்ல பாரமா வந்தேன், மனக்கவலை. நான் வந்த வண்ணமாக வீட்டுக்கு திரும்ப கூடாதுன்னு நினைச்சேன். நான் ஆண்டவர்கிட்ட நினைச்சேன், ஆண்டவரே நான் வந்ததுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட முடியும் ஜெபிச்சேன். கர்த்தர் இந்த இடத்துல சிங்காசனத்தில் வீட்டிருந்ததை கர்த்தர் காட்டினார். அது மாத்திரம் இல்லை, என் தலைமையிலையும் அவர் முள்முடியை கொண்டு சூடுன மாதிரி கர்த்தர் எனக்கு காட்டினார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் காட். கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை மறவாதே. நீ என்றும் என் மகிமையை காண்பாய். என் சமாதானம் உன்னில் தங்கி இருக்கு. நீ கேட்பதை நான் கொடுக்கிற தெய்வம். என் மகிழ்ச்சியும் என் பரிபூர்ண சந்தோஷம் உனக்கு உண்டாயிருக்கு. வாய்க்கால்கள் திறந்தது, நன்மையை நீ காண்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சொல்லி எழுவதற்கு யாரும் இல்லை என்று தானே புலம்பி அழுகிறாய். யாரிடத்தில் போக எங்கு போக என்று தானே உன் கண்ணீர். இதே நிலைக்கு போனால் என் குடும்பத்தின் நிலை என்ன என்று தானே உன் கேள்வி. சஞ்சலம். அதிலும் கடந்த 7 மாதங்கள் குடும்பத்தில் ஒரு காசு வரா, எந்த காரியமும் நடக்க. வேதனை 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 வேதனை. நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை. வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றாலே வேதனை தான். வீட்டுக்குள் இருந்தால் ஏதோ ஒரு பெரிய பொல்லாத குடியிருப்பில் இருந்தது போலதான். நிம்மதியே இல்லை. புத்திமானாட்டம் போல நீ செயல்பட்டு விடுவாய். நீ யாரை கண்டாலும் நேசிக்க உனக்கு மனம் இல்லை. பாசத்தை நேசித்து உன்னால் கொடுக்க முடியல. நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய் என்பதை நீ உணரவும் உன்னால் முடியவில்லை. இப்படி பல நிலையில் தடுமாறி நீ கஷ்டப்படுவதை ஆவியானவர் காண்பிக்கிறார். மகளே,
உனக்கு நான் நல்ல தெய்வம், என்னை விசுவாசித்து புறப்பட்டாய் அல்லவா, உன்னை ஆசீர்வதிப்பேன். சகோதரி, ஆவியானவர் சொன்னது உண்மையா? ஒண்ணு பொய் இல்ல. ஒன்று பார்த்த பொய் இல்ல, உண்மைதானே? உண்மை. உங்க பேர் என்ன? என் பேர் சலோமி. நீங்க எங்க இருந்து வரீங்க? ஆலங்குளத்துல இருந்து வரேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சார்? எனக்கு நான் வந்து 2-3 மாசமா வந்துட்டு இருந்தேன். ரொம்ப பிசாசு தொந்தரவுனால, பலவீனத்தினால சரியா ஜெபம் பண்ணாம எனக்கு சோர்வு பலவீனங்கள் இருந்தது. இன்னைக்கு வந்து நான் விசுவாசிச்சேன், என் ஆவினால என்னை தொடர்ந்தப்பா இந்த இடத்துல எனக்கு அபிஷேகம் கிடைக்கணும் அப்படின்னு விசுவாசத்தோடு வந்தேன். அது மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். மேலெல்லாம் பயங்கர அக்கினி காந்து பாந்தோம். ஒரு இருட்டு குகைக்குள்ள இருந்து என்ன ஒரு கரம் வந்து தாங்கி தூக்குன மாதிரி. மகிமை இந்த சரீரத்தில் இறங்கிட்டு, அபிஷேகம் பிள்ளை நிரப்பட்டு நிரப்புங்க. அசாதாரணமான தேவ வல்லம், அபிஷேகம் பிள்ளை நிரப்பட்டும். வல்லமை உள்ள தெய்வம் இயேசு உயிரோடு இருக்கிறார். நீ விசுவாசிக்கிற தெய்வம் இன்னார் என்று அறிந்து கொள். சஞ்சலங்களை கண்ட நாட்கள் எல்லாம் முடிந்து நீதியின் தேவனாகிய கர்த்தரோடு கூடவே இருப்பார். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வதிப்பார். கர்த்தரோடு இருப்பார். என் பேர் சாந்தி. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாருமா? வீட்டில இருந்து வரும்போது மன கஷ்டத்துல தான் வந்தேன். பின்ன இங்க வந்த பிறகு ஜெபம் பண்ணதேன், ஜெபம் பண்ணவே முடியல. அதுல நல்ல உடம்பெல்லாம் ஒரே தளர்ச்சா, இந்த மனம் எல்லாம் ஒரே பாரமா இருந்துச்சு. அப்ப பாட்டு படிச்சும் போது இந்த மனம் இது வந்து ஒரு கல்லு மாதிரி அப்படியே எனக்கு தெரியுது, அப்படியே கலிஞ்சு போகுது. அப்ப மனசுல யார சொல்லுது, நீ எந்த வாதையும் நீ நேரிடுவாய் அப்படி சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பிளவும் தந்துச்சு. ஒரு மனசுல வந்து கடவுளை பார்க்கற மாதிரி ஒரு ஆனந்தமா இருந்துச்சு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நேசரேசுவே, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சரீரத்துக்கு அற்புதமும், குடும்பத்துக்கு விடுதலையும் நிம்மதியும் உண்டாகட்டும். குடும்பத்தை அழித்து, சமாதானத்தை கெடுத்து, புருஷ மனைவி நன்மையை அழிச்சு நிம்மதி கெட்ட நிலையை உருவாக்கி தாறுமாறாக்கி கொண்டிருக்கிற பிசாசு ஆசீர்வதிங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பேர் என்னம்மா? தனிஷா. எங்க இருந்து வரம்மா? காட்டுப்புதூர். ஆண்டவர் இயேசு உனக்கு என்ன செஞ்சாருமா? பிரேயர் பண்ணிட்டு இருக்க டைம் நல்லா கழுத்து வலி முதுகுலிமா இருந்துச்சு. ஆனா அபிஷேகம் கிடைச்ச பாருங்க, அத சுத்தமா அப்படியே மாறி போயிட்டு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவ ஆவியானவரை தொட்டிருக்கிறார். அப்பா, உம்முடைய பலன், அபிஷேகம் அப்பா தாராளமா உம்முடைய பிள்ளையை ஆளுகை செய்யட்டும். உலகத்துக்கு முன் எத்தனை பரியாசம் பண்ணப்பட்ட பிள்ளை, அநேகரால் இவளுக்கு விடுதலையே வராது என்று பல்வேறு சொன்னார்கள். தகப்பனே, உம்முடைய அன்பும் பிள்ளையும் இருப்பதாக ஆசீர்வதி. மகளே, என் கிருபை, என் இரக்கம், என் தயவு உனக்கு. நீ என் ராஜ்யத்துக்கு சாட்சியாயிருப்பாய். என் மகிமை உன்னில் தங்கு. இயேசு என்கிற நேசர் தான் என் வாழ்வு என்று சொல். நீ நன்மையினால் நிரப்பப்படும். என் கிருபையும் உனக்கு அலங்காரமாயிருக்கும். சமாதானத்தோடு போ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. உன் பேர் என்னம்மா? அப்பா, இயேசு உனக்கு என்ன செஞ்சார்? வரும்போது ஒரே மனசு பாரமா, நிம்மதி இல்லாம இருந்துச்சு. இப்போ தேவன் எனக்கு சமாதானமா. அப்படி கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கடந்த 23 மாதமாச்சு வாழ்க்கையில சஞ்சலத்தை அனுபவித்து நிம்மதியை இழந்து அனைவரும் என்னை வெறுத்து விடுகிறார்கள், மறுத்து விடுகிறார்கள். இதுதான் வாழ்க்கையின் துக்கம். தெரியாமல் அறியாமல் வாழ்க்கை ஐயா, புரியாத நிலையில் வாழ்க்கை. எங்கு செல்ல, என்ன செய்ய என்ற அழுகை உனக்கு. பயப்படாதே. 20 மாதம் 7 நாட்கள் கடந்து போனார். இயேசு செய்யும் அற்புதம் இதுதான் என்று உன் குடும்பத்தாரே அறிந்து கொள்வார். நீ அதற்கு சாட்சியாக இருப்பார். என் மகிமையை நீ காண்பாய். என் பலன் உனக்கு போதும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பேர் என்னம்மா? என் பேரு விமலா. ஏசப்பா என்ன செஞ்சாங்க? அடிக்கடி ஒரு வயிறு வலி வரும். சரி, எவ்வளவு நாளாமா? ஒரு வருஷம் போல இருக்கும். சரி, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் புதிய அபிஷேகத்தையும்
வயிறு வலின்னு அறியாமல் ஆண்டவர் என்ன சுகம் தந்தார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய வல்லமையும் கர்த்தருடைய கரமும் பிள்ளையை தொடட்டும் அப்பா. ஆசீர்வதித்து நன்மையை தந்தருள். ஐயோ, ஒரு நாள் புதிதாய் பிறந்தால் இந்த நாளுக்காக நான் என்ன செய்வேன் என்றுதான் நீ கஷ்டப்படுகிறாய். உனக்கு வாய்க்கால்கள் திறக்க, ஆசீர்வாத ஊற்றுகள் திறக்க, கர்த்தரின் கரத்தை நன்மையால் நிரப்பினார் என்று நீ சொல்லு. ஆசீர்வாதமா இருப்பாய். சந்தோஷமா போ. நல்ல கைத்தட்ட ஆண்டவருக்கு கொடுங்க. பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, ஏசப்பா என்ன செஞ்சாரம்மா? அடிக்கடி கல்யாணம் வந்து இங்க வந்தோடனே இயேசுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சு. என்னம்மா? இங்க வந்தோடனே இயேசுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சு. எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சம்மா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்பா, உன் பிள்ளையை ஆசீர்வதிச்சிருங்க. நீ தொட்டதையும் உம்முடைய வல்லமையின் மகத்துவத்தையும் சொல்லக்கூட தெரியாதப்பா. இந்த ஆத்துமாவை தொட்டதுக்கு ஸ்தோத்திரம். அப்பாவின் வல்லமையும் பிள்ளையும் இறங்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு கேள்விதான். உன் வாழ்க்கை உன் குடும்பத்துக்கே ஒரு நோவுதான். ஆனா நீ தேவனுடைய கண்களுக்கு மிகவும் பிரியமானவள், ஆசீர்வாதமானவள் என்ற அப்பா இயேசு உனக்கு சொல்கிறார். மகிழ்ச்சியும் நன்மையும் உனக்கு உண்டு. நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. உங்க பேர் என்னம்மா? என் பேரு உஷா. இயேசுப்பா என்னம்மா செஞ்சாங்க? நான் இன்னைக்கு நாள வந்தேன், என்னை இயேசுப்பா தொட்டாரு. தொட்டாங்களாம்மா? அது சரி. எந்த ஊர்ல இருந்துமா வரீங்க? முதலியார் விலை. என்னம்மா? முதலியார் விலை. அப்படியாம்மா? நல்ல பிள்ளை. எத்தனை கிளாஸ் படிக்கிற செல்லம்? 6. 6ஆம் கிளாஸா? இதுக்கு முன்னாடி கோயில் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்கியா? இல்ல. இதான் முறையா வரியா? ஆமா. நல்ல கையை தட்டு இயேசுப்பா. கையை தட்டு பார்க்கலாம். இயேசுப்பா இயேசுப்பா சொல்லு. இயேசுப்பா சொல்லு. இயேசுப்பா சொல்லு. இன்னும் சொல்லு. இயேசுப்பா. இன்னும் சொல்லு. இயேசுப்பா. இன்னும். இயேசுப்பா. இன்னும். சத்தமா. சத்தமா. இயேசுப்பா. இன்னும் சொல்லு. இயேசுப்பா. அப்பா, உங்க வல்லமை அருமை பிள்ளையை தொடுவதாக சுவா. தெய்வம் பெரியவர்களுக்கெல்லாம் நீர் நன்மை செய்யும் பொழுது சொல்ல பயப்படுவார்கள். நீர் தொட்டால் அதை குறித்து பெரிதாய் எண்ண மாட்டார்கள். ஆனா உங்களுடைய அன்புன்றதை பத்தி முன்ன பின்னையே தெரியாதுப்பா. இன்னைக்குத்தான் இயேசுன்ற அன்பே பத்தி தெரியும்பா. உங்களுடைய நேசத்தை, உங்களுடைய பாசத்தை உங்களுடைய பிள்ளையின் மேல் நீர் வைத்திராங்க. இந்த பிள்ளை உம் ராஜ்யத்தின் சொத்து சுவாமி. உம்முடைய மேன்மை சுவாமி. உம்முடைய சந்தோஷம் பா. அருமை பிள்ளைக்கு என்ன கேட்டாலும் கொடுங்கப்பா. எனக்கு படிக்க ஞானம் இல்லைன்னு கேட்கிற பிள்ளை சுவாமி. எங்க வீட்டுல நிம்மதி வரணும். எங்க வீட்டுல ஏசப்பா குறைவெல்லாம் நிறைவாக்கி தரணும். குடும்பத்தில் தரித்திரமே இருக்கக்கூடாது, சாப்பாடு கஷ்டமே வரக்கூடாதுன்னு சொல்லி செபிக்கிற பிள்ளை சாமி, உங்க அன்பும் பிள்ளை மேல் இருப்பதாக தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையை உமக்கென்று தெரிந்து கொண்டேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைக்கு தந்து ஆசீர்வதி. நேசக்கரம் உங்களுடைய பிள்ளை மேல் இருக்கட்டும் சுவாமி. பிள்ளை மேல் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஆத்துமா பரலோக ராஜ்யத்தின் நன்மைக்கு எழுதப்பட்டிருக்கிறபடியினால் பிள்ளைகள் மேல் உங்களுடைய நேச ஆசீர்வாதம் தங்கட்டும், தங்கட்டும். அளவில்லாத உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் அப்பா. ஆசீர்வாதி. கையை தட்டுமா? கையை தட்டு, கையை தட்டு. நல்ல 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 கை தட்டு. ஹல்லேலூயா. தனன 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 தனன. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய்
சங்கீதக்காரர் தாவீதை காண்பே பாடச் சொல்லி கேட்பே சங்கீதக்காரர் தாவீதை காண்பே பாடச் சொல்லி கேட்பே சேர்ந்து பாடிடுவே அங்கு நடனம் பாடிடுவே அங்கு சேர்ந்து பாடிடுவே அங்கு நடனம் பாடிடுவே தனன 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 நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம இயேசு நல்லவர். இயேசுப்பா ஒன்று ஆசீர்வதிப்பாருங்க. என்னைக்கும் 100 முறை இயேசுப்பா 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 சொல்லுவாங்க. இயேசுப்பா நீ என்ன கேட்டாலும் தருவார். சரியா? இயேசுப்பா என்ன கேட்டாலும் தருவாரு. நல்ல வீடு தருவாரு, நல்ல பிடிக்க ஞானம் தருவாரு. என்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் வாங்கணும்னா இயேசுப்பா உனக்கு ஞானம் கொடுப்பாரு, புத்தி கொடுப்பாரு. நீ பெரிய ஆளா வருவே. என்ன நல்ல கை தட்டி ஆண்டவர் கொடுங்க பாரு. இது யாருமா கொடுத்தா செல்லம்? அப்படியம்மா எப்பம்மா? சரி அம்மா இங்க வரலையம்மா, நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? இது வேணுமா? வேணுமா? அம்மா திட்டுவாங்களா? இது எடுத்துருக்காங்க. எடுத்துருவா, எனக்கு பிடிக்கலையே. எடுத்துருவா, மைக் கொடுங்க. எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். நான் எடுத்துக்கலாமா? சொல்லணும் வீட்டுல மம்மி கேட்டாங்கன்னா சொல்லணும், அங்கிள் கேட்டாங்க கொடுத்தேன். சரியா? ஏசப்பா கொடுத்தேன்னு சொல்லுங்க. ஓகே சரியா? ரைட். நல்ல கை தட்டி ஆண்டவர் கொடுங்க பாருங்க. என்ன நடந்துச்சுமா? எங்க மகளுக்கு கணவர் இறந்து 5 வருஷம் ஆகுது. சரி. வந்து வெளியில வேலை செஞ்சிருக்கா. அந்த மழை இன்னைக்கு காலையில் வரும்பொழுமே விருப்பம் இல்லாம தான் வந்தேன். நிறைய இடத்துக்கெல்லாம் ஜெபத்துக்கு போவேன். இப்போ பக்கத்துல எல்லாரும் சொல்லுவாங்க ஜெபத்து போய் என்ன காணுதுன்னு. வீட்லேயும் வருமானம் 5 ரூபா வந்தால் கூட 6 ரூபா செலவு தான் ஏதாவது வழிக்கு. அப்படி மன கஷ்டத்தில் அப்படியே குழம்பி தான் அக்கால மகளெல்லாம் இங்கே வருவாங்க. அவங்க நேரத்தை வந்து மார்த்தாண்டம் நீங்கள் வருவேன் தான். இப்போ வந்து நாரூரில் அக்கால மகளெல்லாம் வரும். அவங்க இன்னைக்கு என்னை கூப்பிட்டு வந்தாங்க அக்கா வாக்கன்னு. அப்போ நீங்கள் வாக்காளர்கள் நிரம்பி வழியப்படின்னா சொல்லும்போது நான் வருமானத்தை பற்றி நினைச்சிட்டு இருக்கும்போது அக்கிரமே ஆண்டவர் என்னை தொட்டார். நொந்து போன உன்னை, வேதனை அடைந்த உன்னை என் நேச கரம் தொட்டிருக்கிறது மகளே. உன் சஞ்சலங்களே உன்னை விட்டு நீங்கிற்று. கர்த்தர் உன் துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை உன்னில் ஊற்றி இருக்கிறார். விசனங்களை கண்டாய். 2 நோவுகள் உன் சரீரத்தில் இருக்கிறது. இயேசுவை எடுத்து போடுகிறார். அப்பா உன் வல்லமையினால் பிள்ளை தொடுக சுவாமி. கரம் பிடித்து தம்முடைய சந்தோஷத்தை ஊற்றினபடியினால் நிறைந்த மகிழ்ச்சி மகளுக்கு என்றும் இருக்கட்டும். நீ தேவனுடைய பிள்ளை மகளை. கர்த்தர் உனக்கு செய்யும் சகாயம் பெரிது. சில உபத்திரவங்கள் கஷ்டங்களும் உன்னை எதிர்கொள்வதனாலே கலங்காத. 3 ஆண்டுக்கு பிறகு நீ தேவ சமூகத்தில் எல்லாம் நிறைவாய் பெற்றேன் என்று நீ சொல்வாய். தைரியப்படு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உங்க பேர் என்னம்மா? ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சார்? ஒரு வாரமா உடம்புக்கு ரொம்ப டயர்டாகவும் தலைவலியும் அப்படி தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெபிக்க உட்காந்து ஜெபிக்கவே முடியாது. உடல் சரீர பலவீனம் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. வரும்போதும் அவ்வளவு வேதனையோட தான் வந்தேன். இப்படியே இருந்தா என் ஆவிக்குரிய வாழ்க்கை இனி ஜெபத்திலையும் ஒரு மேன்மை இல்லாம போயிடுமோன்னு ஒரு பயமோ அச்சமோ மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஜெபிக்க வந்த நேரத்துல இருந்தே தொடக்கத்துல இருந்தே கர்த்தர் முழுமையா பூரண விடுதலை ஆவியில் ஒரு நல்ல விடுதலையோடு ஜெபிக்க உதவி செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அசாதாரணமான தம்முடைய வல்லமை பிள்ளையை தொடுவதாக. நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் மேன்மைக்கும் உயர்வுக்கும்
கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி இருக்கும் பொழுது பாடுகளையும் சஞ்சலங்களையும் கண்டு மனவிசனமற்ற தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் துன்பத்தின் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டு ஜெபிக்க துதிக்க இருதயம் கண்ணீர் வடிக்கிற உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறது ஒருவனும் பூட்ட மாட்டான். தானாய் வாசல்கள் திறக்க, தானாய் நன்மையின் வாய்க்கால்கள் திறக்க, எதிர் ஆயுதங்களுக்கு முன் மேன்மை பெற்ற சாட்சியாய் நிறுத்தப்படுவாய். கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வரியத்தை தரும். நல்ல கைத்தட்டு கர்த்தருக்கு கொடுங்க பார்க்கலாம். சௌந்தர்யாக்கு என்ன செஞ்சார் ஏசப்பா? நான் ஹிந்து தான், இப்போ இயேசுவை நம்பி வந்தேன். நீங்க ஹிந்துவா? ஆமா. சரி. நான் இயேசுவை நம்பி வந்தேன். எனக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை. எந்த ஊர்ல இருந்துமா? முதலருவிலே. சரி. இயேசுவை நம்பி வந்ததால எனக்கு அபிஷேகம் கிடைச்சு, ஆசீர்வாதம் கிடைச்சு. அப்படியே கையை தட்டி ஏசப்பாக்கு ஒரு நன்றி சொல்லு. இயேசுப்பா உங்களுக்கு நன்றி 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 சொல்லு. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அசாதாரணமான வல்லமை நிரப்புங்கப்பா, இன்னும் அதிகமாய் ஊற்றுங்கப்பா. தேவ பிரசன்னம் ஆணி பாய்ந்த உம்முடைய கரங்களும் பிள்ளைகளும் இருக்கிறது. ஆத்துமா வேண்டும் அல்ல பிள்ளை ஆசீர்வாதம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்பேன். 16 மாதத்தில் உன் வீட்டில் நடக்க போகிற அதிசயங்களை பற்றி இதே மேடையில் நீ சாட்சி சொல்லு. இயேசு என்னென்ன எங்க வீட்டில் செய்தார் என்று நீ சொல்லு. உன் வீட்டில் நான் செய்யும் மகிமை, உன் குடும்பத்தில் நான் நடப்பிக்கும் கிரியை அது பெரிதாயிரும். செல்ல மகளே, என் நன்மையின் சந்தோஷம், என் மகிழ்ச்சி உனக்கு நிறைவாயிருக்கும். நீ என் சமூகத்தில் கேளதை பெற்றுக் கொள்வாய். இனிமேல் சத்துரு உன்னை தொடவும் மாட்டான், பொல்லாதவன் உன் வழியாய் கடந்து போகவும் மாட்டான். நீ என் மெய் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் தானியேலை போல நீ மாறு. கைகளை தட்டி கர்த்தர். வேற என்னமா? எந்த ஊர்ல இருந்து வரமா? முதலியார்விலை. எனக்கு என்ன நடந்துச்சுமா? 20 நாளா நல்ல உடம்பு சரியில்லாம இருந்து. 20 நாளா என்ன பிரச்சனைமா? நல்ல ப்ளீடிங்கா இருந்து. இங்க வந்து பிரேயர் பண்ணோன்னு நல்லா கேட்டுச்சு. இன்னைக்கு காலத்தை நல்ல வயிறு விளையாட்டதுக்கு வந்து பிரேயர் பண்ண ஆசீர்வாதம் கிடைச்சி இப்ப சுகமா இருக்கு. ஓ, நல்ல கையை தட்டி அப்பாக்கு. அப்பா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவோ பெரிது சுவாமி. இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகள் உம்முடைய நன்மையை கண்டவர்கள் அல்ல, உம்முடைய மேன்மையை கண்டவர்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய நேசத்தினாலே முந்தினோர் பிந்தினோராய், பிந்தினோர் முந்தினோராய் உம் சமூகத்திலே தேடி வந்த ஒரே நாள்ல பிள்ளை தொட்டு பிள்ளை ஆசீர்வதிச்சு சுகம் தந்திருக்கிறீங்க. இந்த தீங்கு மகளே உனக்கு நீ வரவே வராது. இந்த கேடு உன் சரீரத்தில் இருக்காது. என் ரத்தத்தினால் உன்னை மூடி இருக்கிறேன். நீ என் செல்ல மகளாய் இருப்பாய். என் மகிழ்ச்சியின் நன்மையும் உனக்கு உண்டாகும். இந்த உலகம் சத்துரு பிசாசின் கிரியைகள் உன் குடும்பத்தையே அழிச்சு உன் மேன்மையெல்லாம் இல்லாமல் ஆக்கி வீட்டுல நிம்மதி இருக்காது. ஒரு நாள் சமாதானமான வீட்டுல 7 நாள் அழுகை. இப்படி நித்தம் நித்தம் வேதனைப்படுகிற உன் வீட்டுக்கு உன் நிமித்தம் என் நன்மையை கொண்டு வருகிறேன். நீதான் என் நன்மையின் வாய்க்கால். நீ ஒரு எஸ்தரை போல மாறுவாய். நீ எஸ்தரை போல் மாறுவாய். என் சுவிசேஷத்துக்கு நீ சாட்சியாவாய். என் கிருபையும் என் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும். நான் உன்னோடு இருப்பேன். என் கிருபை உனக்கு போதும். உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என் பிள்ளை. நீ கேட்கிற நன்மைகளை நான் செய்யாதிருப்பேன். நீ கேட்கும் ஆசீர்வாதங்களை கொடாதிருப்பேன். அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லி என் பிள்ளை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் பேர் என்னம்மா? ஆனந்தி ஜபராணி. உடையார் விலையில இருந்து வரேன். நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அக்கினி வந்து மேல வந்தது போல. இந்த 3வது லைன்ல ஒரு தங்கச்சி நெருங்கி வா. பச்சைக்கல் வா. சொல்லுமா சொல்லுமா. அக்கினி வந்தது போல ஏசப்பா அக்கினியின் அபிஷேகத்தினால வந்து என்ன நிரப்புனாங்க. கையை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லு. தேவ மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம், தேவனுடைய ஷக்கீனா மகிமை இந்த சரீரத்தில் இறங்குவதாக சுவாமி. தொடங்கப்பா. நேசர் இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறேன்.
வாழ்க்கையை பற்றி வரும் காலங்களை குறித்தெல்லாம் எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்றுதானே நீ உன்னை குறித்து சொல்கிறாய். நான் உன் தேவன், நீ என்னை நம்பு. என் மகிமை உன்னில் உதிக்கும், என் ஆசீர்வாதம் உன்னில் உண்டா. நான் உனக்கு செய்யும் காரியம் பெரிதாக இருக்கு. என் மகிழ்ச்சி உனக்கு மகுடமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை 2 ஆசீர்வாதத்தை கேட்கிறப்பா. ஒன்று, தன் சரீரத்தில் அவசியமான சுகம். 2, தெய்வமே, நான் ஒரு துக்க மகனா என் வீட்டுக்கு இருக்கக்கூடாது. என்ன ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையா மாற்றும். இந்த பிள்ளை கேட்கிறப்பா, நிறதை அறிந்திருக்கிறேன். இதை சொல்லி அருமை பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. உண்மைதானம்மா? கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். கர்த்தரின் ஐஸ்வர்யம் உன்மேல் வெளிப்படும் பொழுது வேதனைகளையும் பாடுகளையும் துக்கத்தையும் கண்ட உன்னிலும் உன் குடும்பத்திலும் என் மகிழ்ச்சி தங்கும். சரீரத்திலே பாடுகள், குடும்பத்தில் பொல்லாதவனின் கட்டுகள் என்று கலங்கி திகைத்து போன உனக்கு விடுதலையும் நீ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க. அப்பா, உன் பிள்ளையை தொடுங்கப்பா. இந்த வல்லமை இந்த சரீரத்தில் இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. பிளஸ் ஆசீர்வாதம், தேவ நன்மை, தேவ தயவு உம்முடைய பிள்ளை மேல் தங்கட்டும். இங்கே வா.